இப்போ திருநாவுக்கரசர் என்ன ஊரில் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, இப்போ இருக்க கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு மேற்க ஒரு 7 கிலோமீட்டரில் திருவாமூர் அப்படின்னு ஊர். திருவாமூர் ஊர் பேர் வந்து ஆமூருங்க. ஆமூர் இருக்கு, தெரியாது அது இல்லை. ஆமூர் முன்னாடி தெரிஞ்சா அப்போ இதுதான் வேணும். அங்க புகழனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். புகழனார், அவங்க ஒய்ஃப் பேரு மாதினியார். மாதினி என்ன? மாதுன்னா என்ன? பெண். மாதினியார்னா பெண்கள்ல இனிமையானவர். அந்த அம்மா அவங்க 2 பேருக்கும் முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க பேர் தீன்னு பேர், திலகவதி. அவங்களுக்கு அடுத்தது பையன் ஒருத்தர் பிறகுறார், அவர் பேர் மருள் நீக்கியார் அப்படின்னு பேர். திலகவதியார், மருள் நீக்கியார். மருள்னா என்ன தெரியுமா? அதே தான், ஏன்னா நீக்கன்னு வந்துருக்கு பாருங்க. ஸோ நம்மகிட்ட அதை ரிஜெக்ட் பண்ண ஒரு ஆள், அப்போ நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஸோ இருட்டு, அறிவு குறைபாடு அப்படின்னு அர்த்தம். மருள் நீக்கியார். அவங்க 2 பேரும் இருக்கும் பொழுது அந்த அம்மா இருக்காங்களே, திலகவதி அம்மா, அந்த அம்மாவுக்கு வந்து 7 வயசு ஆயிடுச்சு. உடனே 12 வயசு ஆயிடுச்சு. உடனே ஐயோ பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணலையே, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி அவங்க அப்பா வருத்தப்பட்டு மாப்பிள்ளை தேடுறார். இப்போ கலிப்பகை அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறார். கலிப்பகை அப்படின்னா என்ன அர்த்தம்? களின்னா என்ன? நம்ம இந்த கலியுகம்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த கலியுகத்தில் உள்ள கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு பகைவர்னு அர்த்தம். அதான் கலிப்பகை. கலிப்பகை. அவருக்கு நிச்சயம் பண்ணிடுறாங்க. அவர் கல்யாணம் பண்ணுறது முடிவு பண்ணுறாங்க. டேட்டு வைக்கல, இன்னும் சில நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு போர் படை தளபதியாக இருக்கார். அவர் அந்த நாட்டை ஆட்சி பண்ண ராஜாவுக்கு படை தளபதியாக இருக்கார். கலிப்பகை சண்டைக்கு போயிட்டார். அவர் சண்டைக்கு வடக்க ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போயிட்டார் அவர். அப்போ இந்த கேப்பில் அவங்க அப்பா புகழனார் இருக்கார் பாருங்க, அவர் ஏதோ உடம்பு சரி நம்ம செத்து போயிட்டார். உடனே இந்த அம்மா கூட அந்த அவர் மாதினி அவங்க உடன்கட்டை ஏறிட்டாங்க. இந்த பொண்ணும் அந்த பிள்ளைய மட்டும் தான் இருக்காங்க, 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா திலகவதியார் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளை 12-13 வயசு தான் ஆகுது. இவருக்கு அப்போ தான் சின்ன பிள்ளை 7 வயசு என்னமோ, சின்ன தம்பிக்கு மருள்னிக்கு. அப்போது எப்படி இருந்தாலும் நமக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வருவார், அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது ஒரு செய்தி வருது. போருக்கு போனார்ல கலிப்பகை, அவர் அங்கேயே போரில் வீர மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. உடனே என் மேலுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, எனக்கு வேறு ஒரு ஆளை நான் பார்த்து திருமணம் செய்து கொள்ள முடியாது. நமக்கு இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவரை இந்த அம்மா பார்த்ததே இல்லை. இன்னும் போய் நிச்சயம் பண்ணுறது தான் அவங்க அப்பா அம்மா பண்ணது, அவங்க போயிட்டாங்க, இவரும் இல்லை இப்போ. ஸோ அவரை நினைத்து கொண்டே நான் வாழ முடியாது. அதனால் எங்கள் அம்மா எப்படி எங்கள் அப்பாவை நினைத்து உடன்கட்டை ஏறினாங்களோ அதே மாதிரி நானும் உடன்கட்டை ஏற போகிறேன்னு அந்த அம்மா உடன்கட்டை ஏற போனாங்க. அவர் அங்கே செத்துவிட்டாரு, கேள்வி தான் பண்ணுறாங்க இங்கே. உடனே நெருப்பு மூடி நான் உடன்கட்டை ஏற போகிறேன்னாங்க. உடனே தம்பி ஒருத்தர் இருக்காரு பாருங்க மருள்னிக்கு, உடனே காலில் விழுந்தக்கா என்னை விட்டுட்டு போறியே, எனக்கு யார் இருக்கான்னு இப்படி நீ விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வருத்தப்பட்டு கேட்ட உடனே, சரி நம்ம தம்பிக்காக நம்ம உயிர் வாழணும்னு இனி யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க விதவை கோலம் அப்படியே பூண்டு துறவு கோலமாக இருந்து கொண்டு சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மருள்னிக்கு இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துச்சு, நம்ம அப்பா அம்மாவும் போயிட்டாங்க, நம்ம அக்கா மாப்பிள்ளை அவரும் போயிட்டாரு, நம்ம அக்கா அப்படி வாழாமலே வாழாவிட்டே போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கடந்த கடவுள் மேலெலாம் அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டு ஏதோ அவங்க பாரம்பரியமான சைவ குடும்பம், சிவபெருமானே தலைவராக கும்பிட்டு வாழக்கூடிய குடும்பம் அவங்க. அப்படி அந்த பத்தின யோசனை எல்லாம் என்ன பண்ணிட்டார், நிறைய இப்படி ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சமண சமயத்துடைய கருத்து அவருக்கு ரொம்ப கவர்ந்து சமண சமயத்தில் போய் சேர்ந்துட்டார். அவர் அங்கே போய் பெரிய ஆள் ஆகிட்டார். அங்கே தர்மசேனர் அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறார். அவர் தர்மசேனர் அப்படிங்கிற இடத்தை பிடிக்கிறார். அங்கே உள்ள சமணர்கள்லாம் இவர் தலைவராக வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்கார் இவர். இப்போ கடலூர் இருக்கு இல்லையா, இந்த கடலூருக்கு பழைய காலத்து பேர் பாடலிபுத்திரம்னு பேர். பாடலிபுத்திரம்
இன்னொரு பாடலிபுத்திரம் இருக்கு ஒடிசா கிட்ட, அதுவும் சமணர்களுடைய ஊர் தான். அது நினைவாக அவங்க இங்கே வச்சுக்கிட்டாங்க பாடலிபுத்திரம். பாடலம்னா பாதிரி மரம்னு அர்த்தம். பாடலம் அந்த பாதிரி மரம் அந்த ஊரில் நிறையா இருந்ததுனால பாடலிபுத்திரம்னு ஒரு பேர் இருக்கு. இவர் இந்த ஊரில் இருந்துட்டு இருந்தார் இல்லையா, இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, திலகவதி அம்மையார். அவங்க திருவாமூர்லேருந்து வந்து அந்த பண்ருட்டி இருக்கு பாருங்க, பண்ருட்டியில் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதுக்கு திருவதிகை வீரட்டானம்னு பேர். திருவதிகை வீரட்டானம். அந்த கோயில இருந்து கொண்டு உழவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உழவாரம்னா என்ன? என்எஸ்எஸ் எல்லாம் போவீங்களா? கேம்ப் போனது இல்லையா? அம்மா சுத்தம் பண்றதா? பாதுகாப்பு வச்சு அதான் சுத்தம் பண்றது, கோயில்கள்லாம் சுத்தம் பண்றது உழவாரம்னு பேர். அப்போ அந்த திலகவதி அம்மையார் அந்த திருவதிகை வீரட்டானம் கோயில உழவாரம் செய்து கொண்டு தொண்டு செய்து கொண்டு வாழ்றாங்க. அப்போ இவங்க தினமும் என்ன சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க சிவபெருமான்ட்டனா, என் தம்பி ரொம்ப அறிவாளி, ஆனால் உங்களுக்கு சிவபெருமான் ஆகிய உங்களுக்கு அடிமை செய்யாமல் வேற்று சமயத்தில் இருக்கிறான், எப்படியாவது அவன் நம்ம சமயத்துக்கு திருப்பணும் சாமின்னு தினைக்கும் சாமிகிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் அவங்கள்ட்ட சொன்னார், உன்னுடைய தம்பி முன்னமே என்னை அடையிறதுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான் போன ஜென்மத்திலேயே, இப்போ வினைவசத்தினால வேற சமயத்தில் இருக்கான், அவனை நான் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வேன், நீ கவலைப்படாதே இரு அப்படின்னாரு சிவபெருமான். அவரோட இந்த அம்மா இருந்தாங்க. அப்போ திடீர்னு அங்கே தர்மசங்கரா இருந்தார் இல்லையா மருள்னிக்கு, அவருக்கு ரொம்ப வயிற்றுவலி வந்துருச்சு, பயங்கரமான வயிற்றுவலி. சூளை அந்த நோய்க்கு பேர் சூளை நோயின்னு பேர். இந்த சூளை நோய்க்கு இப்போ அல்சர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சூளைன்னு சொல்றாங்க. பயங்கரமான கொடுமையான வலி. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சமணர்கள்லாம் என்னென்னமோ தீர்த்து பார்க்குறாங்க, தீர்க்க முடியல. சரி இவருடைய வினை இது, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டான். அப்போது நம்ம உயிர் போகும்போது நம்ம கடைசி காலத்தில் நமக்குன்னு யாருமே இல்லை, நம்ம அக்கா ஒரு சிரிக்கா கூட பிறந்தவ, அவளையாவது பார்த்துட்டு நம்ம சாகுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சமயக்காரன், அவனை விட்டு நீ போய் என் அக்கா திருவதிகையில் இருக்கா போய் அழைச்சிக்குவான்னு சொல்லி விட்டார். உடனே இந்த அம்மா இப்போ தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் வருவார்னு. அவங்க அங்கே இருக்கும்போது இவங்க போய் பார்த்தான் இல்லையா, அந்த அம்மா பார்த்தாங்க, வேறு சமயத்தவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம அக்கா வந்து நம்மளை பார்க்க மாட்டாளே, அப்போ அவளுக்கு அப்படி என்ன சமயம் முக்கியமானதாக இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டோமா, சரி நம்ம என்னென்னு போய் பார்ப்போமேன்னு சொல்லி இவருக்கு தான் கை விட்டானே வந்தான். உடனே இப்போ அவர் சமண திகம்பரராக இருக்கார், துணியக்கட்டில் உடம்புல. ஏன்னா சமணர்கள் அப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்தில். அங்கே ஒரு துணியை வாங்கி சமயக்காரன் வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு அவங்க அக்கா இருக்கிற இடத்துக்கு போகிறார். அவங்க அக்கா அப்போ அதிகாலையில் நேரத்தில் கையில் விளக்கமாறு தோண்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு உழவாரம் பண்ண போகிறாங்க. அப்போ அவர் போய் பார்த்து காலில் விழுந்தார் அக்கா காலில். உடனே வரசமய குழி விழுந்தீர் எழுந்தீர் அப்படின்னு கையில் திருநூறு அள்ளி கொடுத்தாங்க. அதை வாங்கி ஒரு பூசிக்கிட்டு வயிறு வலி கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்கு அக்கா அப்படின்னாரு. உள்ளே போய் பாடு சாமியை முழுசாக குழைச்சிருவாருங்க. அங்கே போய் ஒரு முதல்ல பதிகம் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய திரு அதிகை விரட்டான சுவாமியை பாடினார். கூற்றாயினவாறு விளக்ககிலேன்னு பாடினார். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு பாடுவாங்க. அந்த பாட்டை ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதன் வயிற்றின் நகம்படியே. வயிற்றுக்குள்ள வலிக்குதுன்னு சொல்றாங்க அந்த பாட்டில். குடரோடு குடல்ல வலிக்குதாமா. குடரோடு துடக்கி முடக்கியிடர் ஆற்றே நடியே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே அப்படி பாடுறார். அந்த அதிக விரட்டானத்துக்கு ஒட்டி ஓடக்கூடிய ஆற்றுக்கு பேர் கெடில நதின்னு பேர். கெடிலம். நீங்கள் செம்பட்டிலேருந்து கடலூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட திரும்பி பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுவோம். பஸ் ஸ்டாண்ட் போக பார்ப்பீங்க, அந்த இடத்துல ஒரு போர்டு பாருங்க. அந்த பாலம் தான் கெடில நதி, கெடிலம் ரிவர். அது அது அந்த ஊரை தாண்டி தான் வருது கடலூர். அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன்னு பாடுறார். உடனே சாமி அவருக்கு
உள்ளேருந்து சிவபெருமான் சொல்கிறார், உன்னுடைய வயிற்று வலியெல்லாம் நீக்கிறோம், இனிமேலுக்கு உனக்கு பேர் நாவுக்கரசுன்னு பேர் அப்படின்னு சிவபெருமான் பேர் வைக்கிறார். திருநாவுக்கரசர்னு அப்போ தான் அவர் ஆகிறார். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன? மருள் நீக்கி தர்மசேனர். இப்போ திருநாவுக்கரசர்னு பேர். நாவுக்கரசு என்னும் நின் நாமம் நயப்புற உலகேழினும் பண்ணுக அப்படின்னு எல்லா உலகம் ஃபுல்லாக அவன் பேர் பரவட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சந்தோஷமாக இருந்து கொண்டு அந்த ஊரில் கொஞ்ச நாள் தொண்டு செஞ்சார். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும் ரொம்ப விருப்பம் அவருக்கு. சிதம்பரத்தை நடராஜாவை பார்க்கணுன்னு. வர வழியில் பெண்ணாகடம் அப்படின்னு ஊர் இருக்குது. பெண்ணாகடம்பாங்க. அப்போ கேள்விப்பட்டீங்களா இந்த ஊரை? இன்னைக்கு எத்தனை ஊருக்கு போய்ட்டு வந்தீங்க பாருங்க. அதுக்குள்ள நீங்கள் சீர்காழிலேருந்து ஆரம்பித்து எத்தனை ஊருக்கு போய்ட்டு அத்தனை ஊர் இவ்வளோ சுற்றி காமிச்சிருக்காங்க உங்களுக்கெல்லாம். அதனால் பெண்ணாகடம்ங்கிற ஊருக்கு போகிறார். அது விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்குது. விருத்தாச்சலமா தெரியுமா? விருத்தாச்சலம் அது தெரியாதா? சரி, அந்த பெண்ணாகடம்ங்கிற ஊருக்கு போகிறார். இவருக்கு இப்போ வயசு 60 வயசுங்க. வயசாகிட்டார், ரொம்ப கிழவர். இப்போ எப்போ சமயத்துக்கு வரும்பொழுதே ஞானசம்பந்தர் சமயத்துக்கு வரும்போது எத்தனை வயசு? இவருக்கு 60 வயசு. அவ்வளோ காலம் அவர் கழிச்சிட்டார் வெளி சமயத்தில். 60 வயசுலேருந்து இவர் கிட்டத்தட்ட அந்த பெண்ணாகடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப காலமும் சமண சமயத்தில் இருந்து இந்த உடம்பை வளர்த்துட்டேன், சாப்பிட்டு இந்த உடம்பு உனக்கு உரியதுன்னு எனக்கு அடையாளப்படுத்தி கொடு சுவாமி அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். பதிகம் தொடக்கம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம். எனக்கு இந்த உடம்புல சூளக்குறியும் இடவக்குறியும் இடு அப்படின்றார். அதனால் அங்கே ஒரு பூதம் அவருக்கு இந்த தோலில் சூளத்தையும் இந்த தோலில் ரிஷபம் நந்தி இருக்குல்லையே அதோடைய குறியையும் குறித்து கொடுக்குது ஒரு பூதம். அதனால் திருநாவுக்கரசருக்கு சூளக்குறி இடவக்குறி குறித்த இடம் என்னது? பெண்ணாகடம். திருநாவுக்கரசருக்கு சூளக்குறி இடவக்குறி. சூளக்குறி இடவக்குறி. அதுக்கு முன்னாடி ஒரு பல விஷயங்கள் இருக்குது, அதை சொல்ல மாதிரி வேணாம். திருநாவுக்கரசர் சமயத்துக்கு வந்தார் இல்லையா, சைவ சமயத்துக்கு வந்துட்டார் இல்லையா, அவர் ட்ராவல் பண்ணாதவங்கள்ட்ட. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இவர் சைவ சமயத்துக்கு வந்தது அந்த சமணர்களுக்கு, சமணர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க ஊர் பெரிய ஆளாக இருந்தார் இல்லையா, ஏற்கனவே ஒரு ரொம்ப அறிவாளி வேறு. நம்ம இடத்துல அறிவாளியாக இருந்த ஒருத்தன் எதிர் இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவான்? நம்மளை பற்றின எல்லா ஊழலும் தெரிஞ்சவன் வேறு இல்லையா. அங்கேருந்து நம்ம ஈஸியாக நம்மளை மடக்கிட முடியும்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போது தமிழ்நாட்டில் வடபகுதி பல்லவ ராஜ்யம் நிகழ்ந்தது. இப்போ தெற்க என்ன ராஜ்யம் நிகழ்து? பாண்டியர்கள். ஏன்னா சோழர்கள் அந்த காலத்தில் கிடையாது, குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. இப்போ தான் அந்த பேரலாக ஞானசம்பந்தரும் நடந்துக்கிட்டு இருக்கார். அப்போ பாண்டிய ராஜ்யம் நடக்குது கீழே, அங்கே சமணர்கள் இருக்காங்க. அவர்களை ஆட்சி பண்ணுறது சொன்னானே கூன் பாண்டியர், அவர் அந்த சரித்திரம். பேரலாக வடக்க மகாபலிபுரத்தை தலைநகராக கொண்டு வடக்கு பகுதியை ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறவங்க பல்லவ ராஜாக்கள். விளக்கம் புரியுதுங்களா? அந்த பல்லவ ராஜா யாருன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன்னு பேர். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். அவர் சமண ராஜாவா இருக்காருங்க. அவர்கிட்ட போய் சமணர்கள்லாம் சொல்றான், அந்த மாதிரி நம்ம ஆள் ஒருத்தங்க இருந்தான், சைவ சமயத்துக்கு போயிட்டான், அவனை வைக்கக்கூடாது, அது என்னன்னு பார்க்கணும், கூட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க ராஜான்னு சொன்னார். உடனே ராஜா என்ன பண்றார்? தன்னுடைய சேனையெல்லாம் அனுப்பி விட்டு திருநாவுக்கரசர்கிட்ட சொல்லி வர சொல்லு, அழைச்சிட்டு வாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னா. உடனே இவர்கிட்ட ராஜா கூப்பிடுறார். யாருக்கு ராஜான்னு அவர் கேட்குறாரு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு பதிகம் பாடம். அவங்களோட பதில் சொல்றாதம்மா. அதிகம் பேர் நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நான் யாருக்குமே குடியே கிடையாது, குடிமக்களாக இருந்தால் தானே எனக்கு ராஜாவை திறக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ராஜாவை சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு போலீஸ்காரங்க வாங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னா நாம இருக்க குடியெல்லாம் சொல்லுவோம். நம்ம போலீஸை பார்த்து சொல்றதுக்கு பயமா இருக்கும். அவர் ராஜா உடைய சேனையை வந்திருக்காங்க நினைச்சா தலையை செய்விடுவான். அப்படி இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்றாரு? புரட்சி பண்ணி சொல்றாரு. முதல் புரட்சி பண்றாரு. உடனே இந்த வீரர்கள்லாம் நாங்கள் போனோம்னாக்க எங்களை விடமாட்டான். அதனே ஏற்கனவே ராஜா சொல்லுவான், அருள் கொண்ட உணர்வு இன்றி மருள் என்ற உணர்வு கொண்ட அரசனும் தெருள் கொண்டோ இவர் சொன்ன தீயோர். அந்த கூட இருக்காங்களே சமணர்கள், அவங்களாம் தெருள் கொண்டோ அறிவுடையவங்க, அவங்க சொன்ன தீயோன் ஆகிய திருநாவுக்கரசர்
அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு பொருள் கொண்டு விடாது, கையில் காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு விட்டு வந்துடாதாங்கிறான் ராஜா. இவனை அனுப்பும் பொழுதே பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இது பெரிய புராணத்தில் இருக்குது. ஒரு ராஜாவே தன்னுடைய ஊழியர்களை பார்த்துன்னு அவன்கிட்ட அரெஸ்ட் பண்ண போன இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு விட்டு வந்துடாத, அழைச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதனால் நாங்கள் அவங்களை அழைச்சிட்டு போகாமல் போனால் அவன் ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கான். அதனால் செஞ்சா கூட வாங்க கூப்பிட்டு போகலாம். அங்கே போனோடனே இப்பேற்பட்ட இந்த நாவுக்கரசர் என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜா கேட்கலாம். உடனே நம்ம கொண்டு விடணும், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சூளை நெருப்பு வைக்க, சுண்ணாம்பு காலவாய், சுண்ணாம்பை சுடுற பெரிய காலவாய் தயார் பண்ணி அதுக்குள்ளே அவனை வச்சு பூசிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கூட இல்லாமல் சுத்தமாக நெருப்பு சாந்து போட்டு அடிச்சிட்டான். கீழே நெருப்பு வச்சு எரிக்கிறான். 7 நாள் உள்ளே வச்சு குளத்துறான். சுத்தமாக சாம்பலாக போயிருப்பார் இவர் அப்படின்னு நினச்சி திறந்து பார்த்தா உள்ளே இருந்துட்டு பாட்டு பாடுறார். மாசில் வினையும் அலை மதியமும் அப்படின்னு மதியம் பாடுறார். உள்ளே இருக்கும்போது எப்படி இருந்தா இவருக்கு? மாசில் வீணை அப்படிங்கிறார். குற்றமில்லாத ஒரு வீணை வாசிக்கும் போது எவ்வளோ இன்பமாக இருக்குமோ அது மாதிரி இருந்ததான் உள்ளே இருக்கும்போது. அவர் சுண்ணாம்பு காலாவுக்குள்ள 7 நாள் இருக்கும்போது மாசில் வீணையும் மாலை மதியம் சாயந்தரம் தெரியக்கூடிய நிலா போல இருந்துதான். வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு பாடுறார். உடனே என்ன இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெள்ளை அழைச்சி வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யானையை கீழே தரையாக புதைச்சி தரையை மட்டும் வச்சு ஒரு யானையை விட்டு எத்த விடுறானுங்க. யானையை பார்த்தோன்னே பாட்டு பாடுறார். சுண்ணவெண் சந்தன சாந்து, அதிகம் பேர் சுண்ணவெண் சந்தன சாந்து பதியம் பாடுறார். சுண்ணவெண் சந்தன சாந்து. இந்த பாட்டில் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு வரும். அந்த பாட்டு ஒரு முறை ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டா, கேஸ் போட்டாங்களே ஜெயலலிதா மேலாம். அப்போ ஜெயலலிதாட்ட இன்டர்வியூவில் கேட்கும்பொழுது உங்களுக்கு மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களே உங்களுக்கு பயமா இல்லையா அப்படி கேட்கும்போது இந்த வரியை ஜெயலலிதா சொன்னாங்க. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைங்க. இது திருநாவுக்கரசுடைய வரி. இது பாடத்தில் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பதியத்தை பாடி யானை ஓடிவிட்ட உடனே அதுக்கு பிறகு விஷம் கொடுத்தாங்க. பழத்தை சாப்பிட்டார். பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் உயிரோடையே இருந்தார். அதுக்கு பிறகு சும்மா வைக்க கூடாது. இதில் என்ன ஒரு கூடுதல் செய்தினா, நனிப்பள்ளி சொன்னாலே புஞ்சை, இந்த புஞ்சையில் ஒரு பாடின தேவாரத்தில் தான் தனக்கு விஷம் கொடுத்ததா சொல்கிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் மரணிக்கு 50 வஞ்சனை பால் போராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு திரு நனிப்பள்ளி இந்த புஞ்சையில தான் பாடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சும்மா விடக்கூடாது மேலே கல்லில் கட்டி கடலில் விட்டுருவோம், கொண்டு போட்டுருவோம்னு சொல்லி அதை பண்ணாங்க. அவர் அங்கே சொற்றுணை வேதியன் பதிகம் பண்ணாருங்க. சொற்றுணை வேதியன். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாடுறார். உடனே கடலில் போட்ட கல் என்ன ஆனது? தெப்பமாக மாறி மிதந்து கொண்டது கரையில் விட்டுட்டு. ஸோ இதுக்கப்புறமும் ராஜாவுக்கு புரிஞ்சு இப்போப்பட்ட அருளாளரை நம்ம இப்படி கொடுமை பண்ணிவிட்டோமேன்னு சொல்லி உடனே ஒரு சைவ சமயத்துக்கு திரும்பிட்டார். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் அப்படித்தானே. அதனால் அதுக்கு பிறகு ஒரு ஆகம வல்லவன் பேர் வச்சுட்டார் தானே. சைவ சமயத்துடைய ஆகமத்தில் அவர் வல்லவன் பேர் வச்சுக்கிட்டாரு. இவர் தன்னை சைவ சமய வேற நெறியிலிருந்து சைவ சமயத்துக்கு திரும்பினதான் தான் சொல்லிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் இருக்கு. இந்த ராஜாவே சொல்றார். அதுக்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து புறப்பட்டு பெண்ணாகடத்துக்கு வந்தார். விளக்கம் புரியுதுங்களா? இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, இந்த ராஜாவோட தலைநகரம் என்னன்னு சொன்னேன், மாமல்லபுரம். இந்த மாமல்லன் அப்படிங்கிற பேர் யாருடையதுன்னா இந்த ராஜாவுடைய பையன் பேர். அவனுக்கு இன்னொரு பேர் நரசிம்மவர்ம பல்லவன் பேர். இந்த நரசிம்மவர்ம பல்லவனுக்கு ஒரு படை தளபதி இருந்தாருங்க. அவருக்கு பேர் பரஞ்சோதின்னு பேர். இந்த பரஞ்சோதி போய் வாதாபி அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தார், சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் அவர் பேர் பெரிய சிவபக்தர்னு ராஜாவுக்கு தெரிஞ்சது. உடனே நீங்கள் போய் உங்கள் ஊரில் போய் சிவபக்தி பண்ணிக்கிட்டு இருங்கன்னு அனுப்பிவிட்டான். அந்த பரஞ்சோதியோடைய சொந்த ஊர் திருச்செங்காட்டங்குடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்செங்காட்டங்குடி.
தன்னானூர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா திருப்புகலூர் பக்கத்தில் திருமருகல் பக்கத்தில் இருக்குது திருச்செங்காட்டங்குடி. அந்த ஊர் தான் அந்த பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு பேர். அவர் அடியவர்கள்லாம் பார்த்தா தன்னை அப்படியே குறுக்கிக்கிட்டு வழிபாடு பண்ணுவாராம். மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல்னு அவருக்கு பேர் என்ன ஆயிட்டுது? சிறு தொண்டர்னு அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணார் ஞாபகம் யாருக்கா தெரியுமா? இந்த சிறு தொண்டர் தான் சிவபெருமனுக்காக தன்னுடைய குழந்தையை வெட்டி சாப்பாடு போட்டார். அவருடைய அந்த வழிபாட்டை தான் எல்லா ஊர்லேயும் அமுது படையல்னு கும்பிடுறாங்களே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அமுது படையல் போறீங்களா? அமுது படையல் சித்திரை மாதம் நடக்க தெரியுமா? யாராவது ஊரில் நடக்கும் அது? கேள்விப்பட்டிருக்கீங்க? போனது இல்லைங்களா? வேற இங்கே இங்கே கீழையூரில் நடக்குது. வேற இந்த மெயினில் திருப்பூர் இடத்துல ஒரு கோயில் இருக்குது. யாராவது ஏவிசி காலேஜில் படித்தவங்க இருக்கீங்க? அதில் ஏவிசி காலேஜில் நடக்குமே, கிரவுண்டில் ஒரு கோயில் இருக்குல்ல, இங்கேயே நடக்கும் நிறையா. ஏவிசி காலேஜில் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் நடக்கும். ஒரு நாள் ஃபெஸ்டிவல் சாப்பாடுலாம் போடுவாங்க. 3 வருஷத்தில் 1 வருஷம் கூட பார்த்தது இல்லையா? சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் என்னன்னு தெரியாது அதெல்லாம். நீங்கள் பார்த்ததே இல்லையா? 1 வருஷம் கூட பார்த்தது. எத்தனை வருஷம் படிச்சீங்க? செகண்ட் இயர் படிக்கிறீங்க. அப்போ நெட்மலுக்கு பாருங்கள், சித்திரை மாதம், அதாவது ஏப்ரலில் நடக்கும் அந்த திருவிழா. அது அமுது படையல். அந்த திருவிழாவுக்கு காரணமாக இருந்த 63 நாயன்மார் ஒருத்தர் திருத்தொண்டர். அவர் யாருக்கு தளபதியாக இருந்தார் இருப்பா? அவங்களோட அப்பா பேர் என்ன? அவர் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அவர் கூடவே சமகாலத்தில் வாழ்ந்தவர் சரிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சொட்டு போட்டாலும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் மனக்கிட்ட கதை, சரிதானே? சரி. அதுக்கப்புறம் அவர் சிதம்பரத்துக்கு வர்றார். யார்? திருநாவுக்கரசர். சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்தில் இருக்கும்போது அவர் கேள்விப்படுறாரு, பக்கத்தில் சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு 3 வயசு குழந்தை இப்படி சிவபெருமானால் அற்புதங்கள்லாம் செய்யப்பட்டு பால் குடிச்சிட்டு ஆட்கொள்ளப்பட்டு இருக்குதாமா அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு. அப்போ அது இவருடைய விஷயத்தை அவரும் கேள்விப்பட்டிருக்காரு. 2 பேரும் பார்க்கணும் விருப்பம் போடுறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ திருநாவுக்கரசரை பார்த்து திருஞான சம்பந்தர் அப்பரேன்னு கூப்பிட்டார். அதனால் அவருக்கு இப்போ பேர் என்ன ஆயிடுச்சு? அப்பர்ன்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் எப்போதும் திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தரான்னு கேள்வி குழச்சிக்கிட்டே இருப்பாங்க. திருநாவுக்கரசர் அப்பரும் ஒன்று, திருஞான சம்பந்தர் வேற. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பரேன்னு கூப்பிடுறாரு. ஏன்னா அவர் சின்ன குழந்தை, ஒரு வயசானவர் இல்லையா? அதனால இப்போ யாருக்கு பேர் அப்பர்னானது? திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் சீர்காழியை சேர்ந்தவராச்சு. சீர்காழியில இருந்த ஞான சம்பந்தர் பெண்ணாகடத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த திருநாவுக்கரசரை பார்த்து எப்படி கூப்பிட்டார்? அப்பரேன்னு கூப்பிட்டார். அதனால இவருக்கு இப்போ என்னன்னு பேர் சொல்கிறோம்? அதே நான் முடிச்சிட்டீங்க, காணிச்சு விட்டேன், அவ்வளோதான். அப்பரே எனக்கு முடிச்சா. அப்போ 2 பேர் சந்திச்சாங்க. சந்திச்சதுக்கு பிறகு ஒரு திரும்ப இங்கேருந்து புறப்பட்டு இப்போ திருநாவுக்கரசர் தனியாக யாத்திரை பண்ணுறார். இதே வடகரை வழியாகவும் தென்கரை வழியாகவும் போயிட்டு வராரு. வரும்பொழுது இங்கே திருவையாறு இருக்கு இல்லையா? தஞ்சாவூர் திருவையாறு. அதுக்கு முன்னாடி திருப்பழனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்பழனம் பக்கத்தில் திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திங்களூர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஊரை நவகிரகங்கள்ல சூரியனுக்கு உள்ளதா சந்திரனுக்கு உள்ளது. அதாவது திங்கள் இருக்கு அதுலேயே பேர. அந்த ஊரில் என்ன ரதிகா, என்ன சந்தேகம்? ஃபோன் வந்துட்டா? பேசு. திங்களூர் அப்படிங்கிற ஊரில்
அப்பூதி அடிகள் அப்படின்னு ஒருத்தர் வாழ்றார். அப்பூதி அடிகள் அவர் வந்து பிராமணருங்க. அவர் அப்பூதி அடிகள். அவருக்கு இந்த திருநாவுக்கரசர் மேல ரொம்ப அளவு கடந்த பக்தி அவருக்கு. அதனால என்ன பேர், அவருக்கு என்ன தெரிஞ்சாலும் அதுக்கு பேர் வைக்கிறதா திருநாவுக்கரசு 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 பேர் வைப்பார். இது படிச்சிருக்கீங்களோ? 10வது புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பார் எல்லாத்துலேயும். பையனுக்கு 3 பசங்க, மூத்த திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு பேர். வீட்டில் உள்ள எருமாட்டுக்கு பேர் கூட திருநாவுக்கரசுன்னு பேர். அவங்க வீட்டில் உள்ள படி மரக்கா எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு படி, திருநாவுக்கரசு மரக்கா மரக்கால்னு பேர் வச்சுக்கிட்டார். ஸோ ரொம்ப பெரிய பணக்காரர் வேற. அதனால நிறைய குளம் வெட்டுறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, ஸ்கூல் கட்டுறது, இந்த மாதிரியான அற விஷயங்கள்லாம் செஞ்சார். எல்லாத்துக்குமே பேர் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு ஸ்கூலு, திருநாவுக்கரசு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, திருநாவுக்கரசு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு குளம்னு பேர் வச்சார். இப்படியே இருக்கு. இப்போ திருநாவுக்கரசு நம்ம இந்த காலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அதனால இப்போ திருநாவுக்கரசு பேர் இருந்தால் யாரோ பேர் நினச்சி நம்ம போயிடும். இப்போ நான் திருநாவுக்கரசா இருக்கேன்னு வச்சுக்கோப்போம், அது திருநாவுக்கரசு நம்ம பேர் தான் நினச்சி நான் போனா, அது எந்தோ திருநாவுக்கரசு நினைச்சுப்பேன். ஆனால் அவர் காலத்தில் திருநாவுக்கரசு ஒருத்தர் தான். அதனால நம்ம பேரை இப்படி இவ்வளோ ஒரு பிரபலப்படுத்தி இவ்வளோ ஆரம்பிச்சிருக்காரு, இவர் யாராக இருக்கும் அப்படின்னா அந்த ஊருக்கு போகும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ அந்த குளத்துக்கு போய் தண்ணி குடிச்சுட்டு தான் அங்கே கேட்குறாரு, இந்த திருநாவுக்கரசுங்கிற பேரில் எழுதியிருக்காரு, அது யாருன்னு கேட்டார். அவர் பேர் அப்பூதி அடிகள், இது இப்போ தான் போனார், அவர் ஊர் தோதா இருக்கு, போய் பாருங்கன்னார். அவர் அவங்க வீட்டுக்கு போய் வாசலில் நிற்கிறார். யாரு யார் வீட்டு வாசல்ல? இந்த அப்பூதியடிகள் யாரு மேல பக்தி கொண்டிருக்கா? இப்போ அவர் வீட்டு வாசல் வந்து நிற்கிறார். ஆனால் அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. இப்போ இதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை அவர். ஸோ அவருக்கு யாராவது திருநாவுக்கரசுன்னு சொன்னாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஆனந்தம் அதிகம். யாருக்கு? அப்பூதியடிகள். அவர் வீட்டு வாசலில் போய் ஒரு நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அடியார் ஒருத்தர் வந்திருக்காரு. உடனே வாங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இல்லை நான் வரது இருக்கட்டும். ஆரணியும் சடைமுடியார் சிவருமான், ஆற தரையில் அழைச்சிருக்காருல, கங்கை வச்சிருக்காருல, அதனால ஆரணியும் சடைமுடியார் அடியவருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் அறங்கள் எல்லாம், எல்லா அறங்கள்லையும் நும் பேர் எழுதாது, உன் பேர் எழுதாது. இன்னும் நாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், இப்போ என் பேர் எழுதிப்பேன், தீபன் உபயம்னு எழுதிப்பேன். அது மாதிரி அப்பூதிரிகள் தான் நீங்கள் எழுதியிருக்கணும். அப்படி எழுத உன் பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொள்ளு கேட்டேன். இப்போ இவர் கேட்ட கேள்வி திருநாவுக்கரசுன்னு ஏன்பா எழுதியிருக்க அப்படின்னு கேட்டுதான் சந்தோஷப்பட்டிருப்பார் இவர். இப்போ நமக்கு இப்போ ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பேர் எங்கே எழுதியிருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? நினச்சிக்கிற அது வேறு தான் இவர் ஆசைப்படுறார். திருநாவுக்கரசுன்னு யாராவது சொன்னால் இவருக்கு இருந்தா 10 ரூபான்னு வச்சு கொடுத்துருவார். இப்போ அப்படி யாராவது சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பேரே வச்சார். இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, இப்போ வேறொரு பேருன்ட்டார். என்ன ரொம்ப பயங்கரமான கோவம் வந்துட்டு இவருக்கு. நின்ற மறையோர் அதுகேலா நிலையழிந்த சிந்தையராய் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சியும் சமணர்களின் சூழ்ச்சியும் வென்ற வருதம் திருப்பேரோ வேறொரு பேர். அவரோட பேரை போய் வேறொரு பேர்னு சொல்லிட்டீங்களே. மங்களமாம் திருவேடம் கொண்டும் இவ்வகை மொழிந்தீர். இப்படி திருவேடத்துல ருத்ராட்சம் திருநீர்லாம் போட்டுக்கிட்டு வந்து திருநாவுக்கரசர் பேரை தெரியாம இருக்கீங்களே, எங்குரைவீர் நீர்தான் யார் என்று உரையும் கேட்டேன். பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை. கல் மிதப்புல வந்தார் அவர் திருநாவுக்கரசர். அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உலர். அவர் பேர் தெரியாதவங்க யார் உலகத்தில் இருக்கா? நீ வந்து இப்படி சொல்றிய, வேறொரு பேருக்கு ரெடி யார் கேட்டார். அப்போ அவரு திருநாவுக்கரசர் நம்ம மேல அவருக்கு இவ்வளவு பக்தியா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, நான் தான் அந்த திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லாம நம்மளால எப்படி சொல்லியிருப்போம் இல்லையா? நீ இவ்வளவு பெரிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த பெருமையெல்லாம் எனக்கு எந்த சொந்தமும் எனக்கு கிடையாது. கொஞ்ச காலம் சிவபெருமானை நான் மறந்திருந்ததுனால சிவபெருமான் எனக்கு அருளு பெரும் சூளை கொடுத்து என்னை ஆட்கொள்ள பெற்ற தெருளும் உணர்வு இல்லாத சிறுமையேன் யான். நான் தான் அந்த திருநாவுக்கரசன் சார் அறிமுகப்படுத்திக்கிட்டார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரை குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டாரோ அவரே நேராக வந்து நின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. இப்போ உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் உள்ள ஓடி போய் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து காலில் விழுந்து கும்பிட்டு வாங்கன்னு அழைச்சிட்டு போய் அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணுறாரு, பண்ணி நல்லா வழிபாடுலாம் பண்ணுறார். என் வீட்டில் நீங்கள் மத்தியான சாப்பாடு எடுத்துக்கணும் சாமி அப்படின்னு கூப்பிட்டார். சரி ஆகட்டப்பா சமைங்க அப்படின்னாரு. சாப்பாடு ஆகிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்றது இலை இறக்கிறதுக்காக அவங்க அதில் மூத்த திருநாவுக்கரசை அழைச்சி இப்போ இலை அறுத்துருவோப்பா அப்படின்னாரு. அந்த பையன் நினச்சிக்கிட்டானா, நல்ல தாய் தந்தை நம்ம அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க நினச்சிக்கிறானா.
ஏன்னா நம்ம 3 பேர் இருக்கோம், ஆனால் அப்பர் சாமி சாப்பிட்றோட இலை என்னெல்லாம் இருக்கிறத சொன்னாங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னு அவனுக்கு ஒரு பாக்கியம், அவனுக்கு அவ்வளோ பக்தி. நல்லாதாய் தந்தையேவன் நான் இது செய்யப்பெற்றேன் அப்படின்னு அவன் போனான். அங்கே ஒரு பாம்பு இருந்து கையில் கொத்திவிட்டு அந்த இலையை அறுத்துக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இலையை கொண்டு போய் நான் கொடுத்துருவேன். அரை இது தெரியாவண்ணம் அரைப்பன், இது யாருக்கும் தெரியாமல் நான் மறைச்சிருவேன். வந்துட்டு ஓடி போய் கொள்ளவாசப்படிக்கிட்ட கிச்சன் இருக்குது, கிச்சன்கிட்ட போய் வைக்கும்பொழுது அவனுக்கு மயக்கம் வந்து செத்து போயிட்டான். கீழே வந்து அம்மான்னு கூப்பிட்டு போய் இலையை வச்சுட்டு விழுந்துட்டான் புள்ள. அப்போ அம்மா அப்படி வந்து பார்க்குறாங்க, ஐயோ 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 என்னாச்சுன்னு தெரியலையே, புள்ள என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருப்போம் நம்மளா இருந்தா இல்லையா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, உடனே வீட்டுக்கார கூப்பிட்டாங்க, வந்து என்ன புள்ள என்னாச்சுன்னு பாருங்க. எரிவிடம் தலைக்கு ஏறி 7ஆம் வேகம் அப்படின்னார். அதாவது விஷம் வந்து இப்போ காலில் கடிச்சிட்டுன்னு வச்சுங்க, பாம்பு இந்த இடத்துல கடிச்சிட்டுனா இந்த இடத்துலேருந்து புறப்பட்ட ரத்தம் கலந்த விஷம் தலை வரைக்கும் போய் திரும்ப இந்த இடத்த அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு வேகம்னு பேர். இது மாதிரி 7 முறை அந்த ரத்தம் கலந்து வந்ததுன்னா அதுக்கு 7 வேகம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேகத்துக்கு ஒரு தாது காலியாகும் உடம்புல. ரத்தம், எலும்பு, மூளை, கண்ணு, அப்படி பல்லு, இப்படி ஒன்று ஒன்றா காலியாகும். அப்படி 7 வேகமும் போய் உடம்புல உள்ள தோளும் மாறி கருப்பாக போட்டான் பிள்ளை. அவ்வளோ கொடுமையான விஷம் ஏறி போச்சு, செத்து போயிட்டான். உடனே அவங்க அப்பா பூதிரிகள் வந்து பார்க்குறாரு, ஓ விடத்தினால் வீழ்ந்தான். உடம்பு பார்த்தா உடம்புலாம் கருப்பாக இருக்கு, பாம்பு கடிச்சு. விடத்தினால் வீழ்ந்தான் என்று துலங்குதல் இன்றி, துலங்குதல்லாம் நடுக்கம்னு அர்த்தம், கொஞ்சம் கூட நடுக்கம் கூட அடையலையாமா. ஓ அப்பர் சாமி சாப்பிட்ற நேரத்துக்காக உனக்கு இது மாதிரி ஆகணும், சரி இதை நம்ம அவர் தெரியாமல் மறைச்சிருவோம்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ சிவபக்தி அவங்களுக்கு. ஒரு பாயில் போட்டு மூடி கொண்டு போய் பிள்ளைய ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க கொள்ளை பக்கத்தில் எங்கேயும். சரி அதெல்லாம் அப்படியே கொண்டு மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சாப்பாடு கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுன்ட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இவர் குளிச்சு கிழிச்சிட்டு வந்து துண்ணூறுலாம் பூச்சிக்கிட்டு அப்பர் சாமி எல்லாருக்கும் துண்ணூறு கொடுப்போம் வாங்கப்பா அப்படின்னு கொடுக்குறாரு கொடுத்தாச்சு. அப்பா அந்த ஐயா வந்து வாங்குறாரு, அந்த அம்மா வாங்குறாங்க. 2வது பிள்ளை வாங்குது, 3வது பிள்ளைய காணும். 3வது பிள்ளை வாங்குது, முதல் பிள்ளைய காணும். இவர்களுள் மூத்த சேயும் காட்டுதும் அப்படின்னாரு அப்பர் சாமி. அவன் இங்கு உதவான், ஏன் மெய் விரித்து உரையும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ தான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோம், நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் முன்னாடி பொய் சொல்லக்கூடாதுன்னு இப்படி ஆனோடனே இப்படி மாதிரி யார் செய்வா, இப்படி ஒரு தன்மை அவங்களுக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பதிகம் பண்ணார். ஒன்று கொலாம் அப்படின்னு பதிகம். ஒன்று கொலாம்னு பதிகம் பாடினது யார்? ஒரு டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட். இந்த கேள்வி நானே அட்டன் பண்ணியிருக்கேன். ஒன்று கொலாம்னு பதிகம் பண்ணது யார்? திருநாவுக்கரசரா, திருஞான சம்பந்தரா, அப்பரா? 2 ஒன்று தான் இல்லையா? அப்படி கேட்டால் உங்களுக்கு மார்க் ஒன்று அடுத்து அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாம். அந்த கொஸ்டினை திருநாவுக்கரசர் அப்போ 2 ஆப்ஷனில் வந்துட்டுனா இல்லையா? 2 பேரும் ஒரே ஆள் தானே, ஆப்ஷன் தப்பு. அப்போ சரி தானே? அப்புறம் பதிகம் பண்ணார், அந்த பிள்ளை உடனே உயிர் பிழந்துட்டான். அந்த பதிகத்தில் என்ன சிறப்புனா எண் அலங்காரமாக இருக்கும் பதிகம். 1 கொலாம்னு தொடங்கி ஒரு பாட்டு, 2 கொலாம்னு தொடங்கி ஒரு பாட்டு, 3 கொலாம்னு தொடங்கி ஒரு பாட்டு, 1 2 3 4 5 6 7 8 9 10 அது வரைக்கும் பதிகம் படிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து புறப்பட்டு அங்கேருந்து தல யாத்திரையெல்லாம் பண்ணிவிட்டு அவர் அந்த திருவாரூர் வரும்பொழுது ஞானசம்பந்தரை திரும்ப சந்திக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து தான் திருமறைக்காடு வேதாரண்யத்துக்கு போகிறாங்க. வேதாரண்யத்துலேருந்து புறப்பட்டு அவர் மதுரைக்கு போனாரா, இவர் புறப்பட்டு எங்கே வந்தார்? இப்போ எங்கே இருக்காருன்னு உள்ள சொன்னா, திருப்பூந்தூருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? இவர் தஞ்சாவூர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், திருவண்ணாமலை வழியாக சென்னை போய் காளகஸ்தி போய் வடநாட்டு கைலாசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். கைலாசத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கைலாய காட்சி அவருக்கு கிடைக்கல. அங்கே சிவபெருமான் ஒரு முனிவராக வந்து நீ திருவையாறில் போய் கைலாயம் பாருன்னு அனுப்பிவிட்டார். திருவையாருக்கு அவர் வந்த நாள் ஒரு ஆடி அமாவாசை தினம். அதனால ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர் கைலாயம் பார்த்தார் திருவையாறில். திருநாவுக்கரசர் கைலாயம் பார்த்த தினம் என்னைக்கு? ஆடி அமாவாசை. அப்போ அவர் பாடின பதிகம் மாதர் பிறை கண்ணியான்னு தொடங்கக்கூடிய பதிகம். மாதர் பிறை கண்ணியான். அவர் அந்த தஞ்சாவூரில் திருவையாறில் பதிகம் பாட்டு அந்த ஊரில் இருக்கும்போது தான் ஞானசம்பந்தர் வந்து பார்த்துட்டு திரும்ப அவருடைய வடநாட்டு தல யாத்திரைக்கு போகிறார். இவர் திரும்பி மதுரை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்புகலூர் அப்படின்னு இங்கே இருக்க சன்னாநல்லூர் பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருப்புகலூரில் வந்து அறந்து சிவருமான்ட்ட ஐக்கியமாயிட்டார். அவர் ஐக்கியமாகும்போது பாடின நிறைவு பதிகம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன்னு பேர். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் அப்படின்னு பதிகம் பாடி சிவருமான்ட்ட ஐக்கியமாயிட்டார். இதுதான் திருநாவுக்கரசருடைய சரித்திரம். சரிதானே?
அடுத்து நம்பியாரூரர், அவருடைய சரித்திரம் எழுதலையா? விட்டுட்டியா நிறையா? நம்பியாரூரர் இவங்க 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தாங்க. இவங்க வாழ்ந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தான் இவர் வாழ்ந்து. இவர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் என்ன ஊர் சொன்ன? கடலூர், பண்ருட்டி, சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், சொல்லுங்க எல்லாத்தையும் வரிசையாடைய. திருவாம்பூர் இல்லையா? அந்த திருவாம்பூருக்கு கொஞ்சம் மேற்க போனீங்கன்னா அங்கே திருநாவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருநாவலூர், இந்த திருநாவலூர் தான் இந்த சுந்தரர்னு சொல்லக்கூடிய நம்பியாரூர் அவதரிச்ச ஊர். இவர் ஏற்கனவே கைலாசத்தில் வசிச்சவருங்க. யாரு? நம்பியார். சுந்தரர் நம்பியாரில் ஒன்று தான். கைலாசத்தில் சிவபெருமானுக்கு திருநீர் எடுத்து கொடுக்கக்கூடிய தொண்டில் இருந்தவர் இவர். சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறது பூலாம் பறிக்க போவார். கைலாசத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் அங்கே அம்பாள் பார்வதிக்கு பூ பறிக்கக்கூடிய 2 தேடி பெண்கள். ஒருத்தவங்க பேர் கமலினி, ஒருத்தவங்க பேர் அணிந்திதை. கமலினி, அணிந்திதை. அணிந்திதை பேர் நல்லா இருக்குல்ல? அணிந்திதை, கமலினி, அணிந்திதை. இந்த அம்மா 2 பேரும் அங்கே பூ வச்சுட்டு இருந்தாங்க. இவர் ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர் கைலாசத்தில் இருக்கும்போது. யாருக்கு? அவர் இந்த பக்கமும் பூ வச்சுருந்தார்ல. அந்த பொம்பளைங்க 2 லேடிஸ் 2 இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஒரு சிரிச்சுட்டு இருக்கும், ஒரு பேச்சு தான் இருக்கும் இல்லையா? 2 பேரும் கலக்கு முழக்குன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இவர் இப்படி நிமிந்து இப்படி பார்த்தார். லேடிஸ் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தார். இங்கே சிவபெருமானோட சன்னதிக்கு வரும்போது சிவபெருமான் சொன்னார், தோட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். 2 பொம்பளை பார்த்தியா, 2 லேடிஸ் பார்த்தியாங்க? ஆமாம் பார்த்தேங்க. அப்போ அவங்க மேலே உனக்கு விருப்பம் இருக்குது, அவங்க 2 பேரோடையும் உன்னை கீழே அனுப்புகிறேன். அவங்க 2 பேரையும் சேர்ந்து பூலகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆசையெல்லாம் அனுபவிச்சு திரும்ப வான்னு அனுப்பி விட்டாருக்கு. இப்படி பார்த்ததுக்காகவே இல்லையா சொன்னேன் அவருக்கு. நான் கைலாசத்தில் வந்து சேர்றதுக்கு எவ்வளோ காலமாக பிறவி எடுத்து வந்தேன் சுவாமி, திரும்ப உங்களோட திருவடியை பிரிஞ்சு போக சொல்கிறீங்களே. நான் மையல் மானுடமாய் மயங்கும் போது ஐயனே தடுத்து ஆட்கொண்டு அருள் அப்படின்னாரு. நான் மனித வடிவத்தில் இருக்கும்போது மயங்கி நிற்பேன், அப்போ நீ வந்து என்னை தடுத்தாட்கொண்டு செய்ய வேணும்னு கேட்டுட்டு அனுப்பிவிட்டேன். சரி போயிட்டு வான்னு அனுப்பி விட்டார். அப்படி வந்து தான் அவர் இங்கே திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டு பகுதியில் திருநாவலூரில் குழந்தையா பிறந்தார். யாருக்கு அப்படின்னா தடையனார் இசைஞானியார் அப்படிங்கிற தம்பதிக்கு. தடையனார் இவங்க 2 பேருக்கும் குழந்தையா பிறந்தார் இல்லையா? ஒரு 2 வயசு இருக்கும்போது சிறு தேர் உருட்டி விளையாடுறார். சிறு தேர் உருட்டுறதுனா என்னங்க? நடவண்டி உருட்டுறது. சரி, அப்படின்னா என்ன? பிள்ளைத்தமிழ். வெரி குட். ஆண்பால் பிள்ளைத்தமிழில் ஒன்று கடைசியில் வருது சிறுதேர் உருட்டுறது. சிற்றில் இழைத்தல், சிறுதேர் உருட்டல், சிறு பறை கொட்டல்னு வருது இல்லையா? அப்படி 2 வயசு ஃபுல்லாக தேர் உருட்டிட்டு விளையாடுறாரு. அப்போ அந்த நாட்டை ஆட்சி பண்ணுற நரசிங்க முனையரையர்னு பேர். நரசிங்க முனையரையர். நரசிங்கர் முனையரையர் என்னும் நாடுவாழ் அரசர் அப்படிங்கிற. அவர் அந்த வழியாக குதிரையில் போனார் இல்லையா? அந்த குழந்தை விளையாடுறது வந்து ரொம்ப ஆசைப்பட்டார். என்ன அவ்வளோ அழகான பிள்ளை, நம்ம அரண்மனையில் எடுத்து போய் வளர்த்துக்கலாமே ஏன்னு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, சரி எடுத்துட்டு வளர்த்துங்கன்ட்டாங்க. அதனால் இவர் ஆதிசைவ அந்தன குலத்தில் பிறந்தாலும் அந்தனாக இருந்தாலும் ராஜா விட்டு பிள்ளையா வளர்றாரு. இவருக்கு 16 வயசு ஆனது. 16 வயசான என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த காலத்தில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தான், தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. 16 வயசில் கல்யாணம் பண்ணாக்க 18-20 வயசில் குழந்தைலாம் பிறந்துடும் இல்லையா? 25, 23 வயசுலாம் 2-3 குழந்தை பிறந்துடும். அதனால் அப்பா அம்மாவுக்கும் வயசு இருக்கும், குழந்தைக்கும் வயசு இருக்கும். இப்போ 30 வயசில் கல்யாணம் பண்ணுறோம், 35 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு இவனுக்கு 50 வயசு ஆகும்போது பிள்ளைக்கு 20 வயசு ஆகும். இவன் எல்லாம் சம்பாதிப்பான் பிள்ளைக்காக இருப்பான் இல்லையா? 50 வயசில் கிழவனாயிடும், 30 வயசுலேயே கிழவனாயிடுச்சு. இப்போ 50 வயசில் முழு கிழவனாகி ஃபுல்லாக வாலி வந்துடுறப்பான். அப்போ அவனுக்கு காசு கொடுக்க முடியாது நம்மளால். அதனால் அந்த காலத்தில் வச்சதெல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இங்கே கல்யாணம் இருந்தீங்கன்னாக்க 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. சரி, ஆனால் சம்பாதிக்கணும் அதுக்கு பிறகு, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால்
என்ன சொல்லிட்டு இருந்தேன், 16 வயசான கல்யாணம் பண்ண வச்சாங்க இல்லையா, அப்போ பொண்ணு பார்த்தாங்க. சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் பொண்ணை பார்த்தாங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணி சடங்கவி சிவாச்சாரியார், அவங்க ஊர் வந்து புத்தூர். இந்த புத்தூர் அங்கே இருக்கு, நம்ம இங்கே இருக்கு, செம்பத்துக்கு முன்னாடி ஒரு புத்தூர், அரசூர் புத்தூர், அது இல்லை, அந்த ஊரில் உள்ள புத்தூர். புத்தூர்லையாக வர புத்தூர் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த புத்தூரில் கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, சடங்கவி சிவாச்சாரியார். சடங்கவி குருக்கள், சடங்கவி மறையோன்னு சொல்லுவாங்க, பேர் சடங்கவி. பொண்ணை பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு மணவர்கள் வந்து உட்காண்டார். மாப்பிள்ளை யார்? சுந்தரர், நம்பியார் எல்லாம் தெரியும். அவர் உட்காந்துருக்கும் போது அப்போது மையல் மானோட இவர் யாரை கல்யாணம் பண்ணிங்கன்னு இங்கே வந்தாருங்க. ஏன்னா கல்யாணம் யாரோட நடக்குது? அப்போ ஒரு கைலாயத்தில் வாழ்ந்த வரத்தை மாதிரி தானே செய்கிறார். இப்போ அதனால இதை தடுத்து நிறுத்தணும், அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படியாது அப்படின்ட்டு சிவபெருமான் வராரு மேலே இருந்து. எப்படி வராருன்னா ஒரு அந்தன வடிவத்தில் கிழவரா மாதிரி வராரு. வந்து கல்யாணத்தை பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். கல்யாணத்தை மண்டபத்தில் நிறுத்து, கல்யாணத்தை முதல்ல நிறுத்துறா அவர் தான் போடுறது. எல்லா படத்துலேருந்து நிறுத்துக்காண்டார். அது நிறுத்துக்காண்டார். சொன்ன உடனே யார் இவர் இந்த கிழவன் வந்து நிற்கிறாரு உடனே எல்லாரும் வாங்க 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 கல்யாணத்தை வாழ்த்த வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் வாழ்த்துனாங்க. இந்த மாப்பிள்ளை இருக்கானே இவன் எனக்கு அடிமை அப்படின்னாரு. உடனே எல்லாரும் தெரிஞ்சாங்க, பித்தன் பைத்தியக்கார பயிலார பொங்கல் இருக்கு. அவர் ஒரு அந்தனர், மாப்பிள்ளை ஒரு அந்தனர். உலகத்தில் அந்தனருக்கு அடிமையாவது உலகத்தில் வழக்கமே இல்லை, நீ என்ன பைத்தியக்கார பயிர் பேசிட்டு இருக்க அப்படின்னாங்க எல்லாரும். உடனே சுந்தரர் இருந்தாலும் மாப்பிள்ளை ஓடி போய் கடுப்பில் எப்போ தாலி கட்டலான்னு இருந்தார். இவர் இப்படி இருந்தால் கல்யாணம் நிறுத்திவிட்டுன்னு ஓடி போய் கையில் ஒரு ஓலை ஒன்று வச்சுருந்தார். இதுதான் எவிடன்ஸ் இவன் எனக்கு அடிமைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னாரு. ஓடி போய் அந்த ஓலையை பிடிச்சி கிழிச்சிருந்தார். உடனே இப்படி எல்லாம் பண்ணிட்டானே, யாராவது இந்த ஊரில் நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படி இப்படின்னு என்ன பண்ணார் இவர், சத்தம் போட்டார் இல்லையா. உடனே சரி நீ யார் என்ன ஊருன்னா, இந்த எனக்கு அடிமை, இதை நான் வந்து வழக்கு மண்டலத்தை கொடுக்குறேன் வான்னு சொல்லி அங்கிருந்து திருவெண்ணைநல்லூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, திருவெண்ணைநல்லூர். அந்த ஊரோடைய சபையில் போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன வழக்குன்னா, இந்த மாதிரி இந்த நம்பியாரோட எனக்கு அடிமை, உலகத்தில் அந்தனர் அடிமை ஆகிறதுக்கு வழக்கத்தில் இல்லை, இப்படி புதுசாக ஒரு வழக்கு சொல்கிறியப்பா, இதுக்கு என்ன எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தம் சாட்சியில் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட ஆவணம் இருக்குது, முன்னாடி அவன் கிழிச்சது செராக்ஸ் காப்பி, இப்போ என்கிட்ட மூல ஓலை இருக்குது நான் வச்சுருக்கேன், அவன் திரும்பி கிழிச்சிடாமல் பார்த்து போய் என்னாக்கன்னா அவன் தரான்னார். எடுத்து கொடுத்தாரு, பிரித்து படித்தாங்க. அதில் இந்த மாதிரி வெண்ணநல்லூர் பித்தனுக்கு நம்பி ஆரூரன் யார், இவங்க தாத்தா ஆரூரன் நான் எழுதி கொடுத்தது, நாவலூர் வெண்ணன் எழுதி கொடுத்தது, நானும் என் பரம்பரையில் வருவோரும் அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டாரு. இது இந்த கையெழுத்து பார்த்தாங்க, யார் கையெழுத்து, இவங்க தாத்தா கையெழுத்தாரு. எப்படின்னு பார்த்தா அவங்க ஏற்கனவே அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்க தாத்தா. அந்த பழைய எவிடன்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க கையெழுத்து அப்படியே ஒத்து போகுது. கோர்ட்டில் தீர்ப்பாயிட்டு வேறு வழி இல்லை, அவருக்கு நீங்கள் அடிமை தான்ப்பா, வேறு வழி தான். சரி என்ன இப்படி வழியை வந்து ஆட்கொண்டீங்களே, நீங்கள் யார் திருவெண்ணலூர் சொல்கிறீங்களே, இந்த ஊரில் நான் இருந்து உங்களை பார்த்தே கிடையாது அப்படின்னு கேட்ட உடனே வா கூப்பிட்டு போகிறேன்னு அந்த திருவெண்ணலூர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த கோயிலில் சாமி மறைச்சி விட்டார் அந்த கிழவன். உடனே சிவபெருமான் வந்து நான் தான் ஒன்று ஆட்கொள்ள வந்தேன், நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை ஆட்கொள்ள சொன்னேன், எனக்கு நீங்களாக வந்து ஆட்கொண்டது நான் என்ன செய்கிறேன்னா பாட்டு பாடு என்னன்னாரு. என்னை அப்படி பாடுறதுன்னு தெரியல என்னொன்னே, பித்தன்னு என்ன திட்டினா இல்லையா, அதெல்லாம் பித்தா பெரை தூடின்னு பாடுன்னு அடி எடுத்து கொடுத்தாரு. அதனால் சுந்தரர் முதல்ல பாடின பதிகம் பித்தா பெரை தூடி. அங்கேருந்து புறப்பட்டு அந்த சாமி சொல்கிற சிவபெருமான் நீ திருவாரூருக்கு வான்ட்டு விட்டார். வந்தார் இல்லையா சாமி. திருவாரூருக்கு வந்தோடனே திருவாரூரில் உங்கள் 2 பொண்ணுங்க மேலே இருந்தாங்கல்லே, கமலினி அணிந்தது. அந்த கமலினிங்கிற பொண்ணு இங்கே பறவை என்கின்ற பேரில் பிறந்திருக்காங்க. பறவை பறவை என்ன பறக்குது பறவை, அந்த ரவை இல்லை, ரவாவுக்கு போடுறீங்களா அந்த பறவை. பறவை நாச்சியார்கிற பேரில் ருத்ர கணிகை குளத்தில் பிறந்திருக்காங்க. கோயில் தொண்டு செய்யக்கூடிய பெண் ருத்ர கணிகை. அந்த அம்மா கோயிலுக்கு, தியாகராஜர் கோயிலுக்கு, திருவாரூர் தியாகராஜர் கோயில் டெய்லிக்கும் வருவாங்க. இவர் அப்போ தான் போயிருக்காரு. 2 பேரும் பார்த்தாங்க இல்லையா, 2 பேருக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப. ஏன்னா ஏற்கனவே இயற்கை புணர்ச்சி, இயற்கை நிச்சயமாக இருக்குல்ல. பேர் பார்த்தா ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க அப்படி ஒரு இப்போ வந்துருக்கு. உடனே அது யார் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அவங்க அவரும் இந்த பொண்ணு யார், ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை. உடனே அவரும் உங்களை விரும்புகிறாங்க. உடனே எல்லாரும் பேசி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. சிவபெருமான் எல்லாரும் கல்யாணம் சொல்கிறார். கல்யாணம் ஆகிடுச்சு.
2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அப்போ தினமும் அந்த சுந்தரர் இறைவனோட அந்த திருவாரூர் இறைவனை தரிசனம் பண்ண போகிறார். அந்த திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது தேவாசிரியன் ஒரு மண்டபம் இருக்கும். தேவாசிரியன் மண்டபம் பேர் தேவாசிரியன். அந்த மண்டபத்தில் எப்பொழுது அடியவர்கள் சேர்ந்துருப்பாங்க, சிவனடியார்கள்லாம் கூடியிருப்பாங்க. அவங்கள எல்லாரும் பார்த்து வணங்கிட்டு போகணும். சுந்தரர் மனதிலே அவங்களை வணங்கிட்டு அப்படியே உள்ள விட்டார். அவங்களுக்கு நடுப்புற விரண்மீண்டர் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்தார். விரண்மீண்டர், இந்த விரண்மீண்டர் இவருக்கு அடியார்களை தான் ரொம்ப பிடிக்கும், சிவனடியார்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இப்படி சுந்தரர் யாரு போறது, சுந்தரர் சிவபெருமானுக்கே தோழர், அவர் தம்பிரான் தோழர், வன் தொண்டர்னு அவருக்கு பேர். சுந்தரருக்கு தம்பிரான் தோழர்னா சிவபெருமானுக்கு தோழர்னு அர்த்தம். வன் தொண்டர்னா சாமியே வேணா நீ எனக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்ட வழக்கு பண்ணதுனால வன் தொண்டர்னு பேர். அப்போ அவர் என்ன யாராக இருந்தாருன்னா சிவ அடியார்களை கூப்பிடாமலையா பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். உடனே ஒரு மனசுக்குள்ளே போய் உள்ள சாமிகிட்டவே வேணார், என்ன அப்படி திட்டுறாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாரா. உடனே நீ போய் அவங்கெல்லாம் பாடு அப்படின்னார். அடியார்கள்லாம் பாடுனார். அந்த அடியார்கள்லாம் பாடும் பொழுது எனக்கு பாட தெரியாது, உன்னுடைய பெருமை கூட என்னால் பாட முடியும், பெருமானே உன்னை பாட முடியும், உன்னுடைய அடியார்களோட பெருமை எனக்கு தெரியாது, பாட முடியாதுன்னு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு போய் பாடுப்போம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். என்ன சொன்னார்? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா அடி எடுத்து கொடுத்து பாட வச்சார். இப்போ 2 முறை அடி எடுத்து கொடுத்துருக்காரு. முதல்ல என்ன அடி எடுத்து கொடுத்தார்? இப்போ தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. அப்படி அவர் எடுத்து பாடின பதிகத்துக்கு பேர் திருத்தொண்டர் தொகைன்னு பேர். திருத்தொண்டர் தொகை. இதை தனியாக வச்சுங்க. இந்த திருத்தொண்ட தொகைக்கு தனியாக சரித்திரம் இருக்குது. இதோட கண்டினியூஷன் அப்படியே பெரியபுராணத்துக்கு போவோம், அதை அப்படியே வச்சுங்க. இவர் அதை பதிகம் பண்ணார். இதில் வந்து 60 நாயன்மார்களை பேரை சொல்கிறார். அதில் திருத்தொண்ட தொகையில் 60 நாயன்மார்கள் பேர் சொல்கிறார். 60 தனியடியார், 9 தொகையடியார் பேர் அதில் வருது திருத்தொண்ட தொகையில். 60 தனியடியார். தனியடியார் தொகையடியார்னா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். 60 தனியடியார், 9 தொகையடியார் பேர் இதில் வருது. அப்புறம் பாடிட்டு அந்த ஊரில் அவர் அங்கே இருக்கார். இதே நேரத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சேரமான் பெருமாள் நாயனார் அவரு கேரளாவை சேர்ந்தவர். கேரளாவில் இப்போ கொடுங்கலூர்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? கொடுங்கலூர் பகவதி அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கொடுங்கலூர் அப்போ அந்த பழைய பேர் அந்த ஊருக்கு கொடுங்கோளூர்னு பேர். கொடுங்கோளூர் அந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு கேரளாவில். அவரும் சிவபக்தர் ராஜா. அவருக்கு தினமும் சிவபூஜையோட நிறைவில் சிவபெருமானுடைய சலங்க சத்தம் கேட்குமாமா. ஒரு நாள் கேட்கல. ஏன்பா கேட்கல சாமி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திரும்பி சலங்க சத்தம் கேட்குது. ஏன் இன்னைக்கு லேட்டாக கேட்டது அப்படின்னு சாமிகிட்ட கேட்டார். சிதம்பரத்தில் சபையில் நம்பியாரூரர் என்னை பாடிக்கிட்டு இருக்கான், அந்த பாட்டை கேட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். சிவபெருமான் சொன்ன திருவிளையாடல், சாமிக்கு என்ன நேரம் காலம், அவர் இவங்க 2 பேரையும் மிங்கிள் பண்ணுறதுக்காக ஒரு வேலை செய்கிறார். ஓ, சிவபெருமானே லேட்டாக வர வைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய பாட்டு பாடுறவர் அவர், அவரை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு வந்து சிதம்பரத்தை பார்த்துவிட்டு திருவாரூரில் வந்து நம்பியாரூரை பார்க்குறார். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிடுறாங்க. சரியா? சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க அப்படியே நிறைய தலையாத்திரை பண்ணுறாங்க. தலையாத்திரை பண்ணிட்டு இவர் திரும்ப எங்கே போயிடுறாரு? அவருடைய ஊருக்கு போகிறாங்க. இது எப்படியே இருக்கணும், பாதி தரிசனத்தை மாற்றி சொல்கிறேன்னா, இந்த கேப்பில் அதாவது சேரமான் பெருமாள் நாயனோட வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தலையாத்திரை பண்ணார். யார்? சுந்தரர். இப்படியே நார்த்துக்கு வந்தார், மெட்ராஸுக்கு வந்தார். மெட்ராஸுக்கு வரும்பொழுது திருவொற்றியூர் சொன்னாலே ஏற்கனவே, அந்த ஒற்றியூரில் ஒரு கூட இன்னொரு லைடி வராங்க இல்லையா, கமலினி அணிந்திதை. அந்த அணிந்திதை வந்து திருவொற்றியூர் பக்கத்தில் ஞாயிறு, ஊர் பேர் ஞாயிறு இப்போ இருக்கு.
ஊர் பேர் ஞாயிறு. அந்த ஞாயிறு அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்திருக்காங்க அந்த அம்மா. வேளாளர் குலத்தில். அந்த அம்மா நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு அந்த அம்மா இருக்காங்க. அவருக்கு வேற நிச்சயம் எல்லாம் பண்ணாங்க, மாப்பிள்ளலாம் செட் ஆகலை, நான் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், திருவொற்றியூர் கோயிலில் உள்ள சாமிக்கே தொண்டு செய்ய போகிறேன்னு கன்னிமாடம் அமைத்து கொண்டு அந்த ஊரில் தொண்டு செய்கிறாங்க. அப்போ ஒரு திருவொற்றியூருக்கு போனார்ல, அந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டுருது. உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சிவபெருமான் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த சுந்தரன் இருக்கானே என் ஃப்ரெண்டு தான், அவன் சரியான ஆள், திருவாரூர் தான் முக்கியம் அவனுக்கு. ஏன்னா திருவாரூரில் அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க. யார்? பறவை நாச்சியார். சிவபெருமான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பறவை நாச்சியார் இருக்கிறீங்க. ஏன்னா திருவாரூர் சாமி இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் போயிடுவார்னு சொல்ல வந்தார் இவர். ஆனால் இந்த அம்மானு நினச்சிக்கிட்டாங்க உங்களை மாதிரியே. இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு பறவைன்னு ஒரு அம்மா அங்கே இருக்கிறாங்க, அவரை நோக்கி ஒரு போயிடுவார் போல் இருக்கு அப்படின்னு இந்த அம்மா பயந்தாங்க. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனோடனே நீ சத்தியம் வாங்கிக்க, திருவொற்றியூர் விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்க நான் சிவபெருமான் அவர்கிட்ட. சரி நல்ல ஐடியா கொடுத்தீங்க சாமி, அடுத்து நீங்கள் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நான் மேலே இந்த திருவொற்றியூர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே ஒரு பதட்டம் ஆகிட்டு. ஏன்னா ஒரு பங்குனி மாதம்னா திருவாரூர் கோயிலில் வசந்த உற்சவம் நடக்கும், நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும் சாமி, நான் திருவாரூருக்கு போகணுமே, இவன் இங்கேயே நிறுத்துன்னு சொல்கிறாலே இவளை கல்யாணம் பண்ணாமல் என்ன இருக்க முடியல, என்ன பண்ண நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சாமிகிட்ட இவர் வந்து கேட்டார். உடனே சிவபெருமான் சொன்னார், நாளைக்கு நீ வந்து என் சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணிக்கோ, ஆனால் அந்த நேரத்துக்கு நான் பக்கத்தில் உள்ள மகிழ மரத்தடிக்கு போயிடுறேன், அப்போ ஏன் முன்னாடி சத்தியம் வாங்காத மாதிரி ஆகிடும், பொய் சத்தியம் மாதிரி ஆகிடும், நீ அப்படி வாங்கிக்கப்பான்னு இவர் சொல்லிட்டார் சாமிகிட்ட. உடனே இவர் என்ன பண்ணார், நைட்டு திருப்பி போய் அந்த அம்மாட்ட நாளைக்கு சத்தியம் பண்ணி தரேன், ஆனால் சாமி சன்னதியில் பண்ணி தர மாட்டேன், சாமி சன்னதியில் பண்ணி தரேன் அப்படின்னு. சரிப்பான்னு அவருக்கு தரலையா. ஆனால் சிவபெருமான் போய் இந்த அம்மா கடவுளில் போய் இவன் இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ணியிருக்கான், நான் நாளைக்கு மகிழ மரத்தடியில் தான் இருப்பேன், அதனால் நீ அங்கேயே வந்து சத்தியம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அவர்கிட்ட. உடனே இந்த அம்மா சரி சத்தியம் வாங்க வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு கோயில் காய்ச்சல் போனார். இல்லை இதுக்காகலாம் போய் சாமி சன்னதியில் பண்ண வேணாம், இந்த மரத்தடியிலேயே சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. மூவாத மகிழடியின் முக்காலம் மலம் வந்து அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, நான் பிறகு திருவொற்றியூர் விட்டு போக மாட்டேன்னு. அப்படியே இருந்து கல்யாணம் இருந்தாங்க இல்லையா. பங்குனி மாதம் பிறந்தது, தெற்கே இருந்து தென்றல் காற்று வந்தது, இவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்தது. உடனே தன்னையும் மறந்து திருவாரூர் நோக்கி போகணும்னு திருவொற்றியூர்லேருந்து மூவ் ஆனார் பாருங்க. திருவொற்றியூர் எல்லையை தாண்டின உடனே கண்ணு ரெண்டு தெரியாமல் போயிடுது சுந்தரர். சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் கண்டு தெரியாமல் போயிட்டோடனே இவருக்கு ஆஹா இப்படி ஒரு வேலை பார்த்துட்டாரே சாமி நம்மளுக்கு. இல்லை சாமி இருக்காரு, இல்லை நம்மளாக இருந்தாலும் சாமி சந்தேகப்பட்டிருப்போம், சாமியே கூட பேசுகிறாரு இருக்காருங்கும்போது என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் சாமி தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு நம்ம திருவாரூருக்கு போக வேண்டியதாக வேலைன்ட்டு அப்படியே புறப்பட்டு வர வழியில் தரையாத்திரெல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். அப்போ காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது தான் அவருக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள திரு ஏகாம்பரேஸ்வரர் அந்த சாமியோட அனுகிரகத்தால் இடது கண்ணு மட்டும் தெரிஞ்சது. முதல்ல இடது கண் மட்டும், இடது கண் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். அங்கே அவர் பாடின பார்த்தீங்கன்னா ஆலந்தான் உகந்து அடிமை செய்துன்னு, ஆலந்தான் உகந்து அடிமை செய்து. அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார். கையில் ஒரு கோல் உடல்லையே அப்படி நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேனே, எனக்கு ஒரு 3 கோல் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டார் சாமி கிட்ட. அதனால இந்த திருவெண்பாக்கம்னு ஒரு ஊர், பூண்டி நீர்த்தேக்கம்னு இப்போ இருக்கு, அந்த பூண்டி நீர்த்தேக்க கிட்ட திருவெண்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான் சுந்தரருக்கு சிவபெருமான் ஊன்றுகோல் கொடுத்தார், கையில் ஊன்றிட்டு வர்றது, கண்ணு தெரியாமல் வந்தவருக்கு ஊன்றுகோல் கொடுத்தார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து என்ன கண்ணு தெரிஞ்சது, இடது கண் மட்டும் தெரிஞ்சது. காஞ்சிபுரத்தில் எந்த சாமி விசேஷம், காமாட்சி. காமாட்சினா யாரு, காமாட்சினா எந்த சாமி, என்ன சாமி, அம்பாள் தானே. அம்பாள் எங்கே இருக்கா சாமியோட உடம்புல, இடது பாகத்தில், அதனால இடது கண் தெரிஞ்சது அவருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே வந்தார். இப்போ மாயாரில் அம்பூரெலாம் தாண்டி தானே போன திருவாரூருக்கு. இந்த வழியாக திருவாவூடுதுறைக்கிட்ட வரும்போது உடம்புல ஒரு நோய் வந்துருக்கு, தோல் நோய் வேறு வந்துருச்சு அவருக்கு. வலது கண் தெரியல, தோல் நோய் வந்துருச்சு. சாமிகிட்ட ரொம்ப வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. அப்போது நம்ம குத்தாலம் இருக்கு இல்லையா,
குத்தாலம். அந்த குத்தாலத்துக்கு திருத்துருத்தின்னு பேர். திருத்துருத்தி. துருத்தினா என்ன? துருத்தினா இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை பட்டறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அழித்து எழுதி காற்று அனுப்பாங்க தெரியுமா? அதுக்கு பேர் துருத்தி. காற்று விடுறது அதுக்கு பேர் துருத்தி. தோல் போய் இன்னொன்று 6 போயிட்டு இருக்கு அப்படின்னா கடல் இருக்கு. கடலுக்கு நடுப்புற ஒரு நிலப்பகுதி இருக்கு, அதுக்கு பேர் என்ன? தீவு. அதே மாதிரி ஆற்றுக்கு நடுப்புற நிலப்பகுதி அதுக்கு பேர் துருத்தின்னு பேர். ஆற்றுக்கு நடுப்புற நிலப்பகுதி இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஊர் சொல்லுங்க. ஸ்ரீரங்கம். வெரி குட். ஸ்ரீரங்கம் ஆற்றுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு அது துருத்தி. அப்புறம் நம்ம அணைக்கரை இருக்குல்ல, 2 ஆறுக்கு நடுப்புற இருக்கு. அது மாதிரி நம்ம குத்தாலமும் அப்படிதான் இருந்திருக்கு பழங்காலத்தில். அதனால அதுக்கு பேர் துருத்தின்னு பேர். இதை திருநாவுக்கரசர் தன் ஒரு பாட்டில் சொல்றார். பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்புணல் பொழிந்தது என்றும் துண்ணிய துருத்தியானை தொண்டனையன் கண்டவாரேன்னு. நம்ம குத்தாலமும் எப்படி இருந்திருக்கு? துருத்தின்னு இருந்திருக்கு. இப்போ அது இல்லை, அது காவிரிக்கு தென்கரை தலமாயிடுச்சு. காவிரி அந்த பக்கம் மாறி ஓட ஆரம்பிச்சிட்டு. இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த ஊருக்கு இப்போ குத்தாலம்னு பேர். அந்த ஊருக்கு வந்து சாமிகிட்ட கேட்கும் பொழுது அந்த கோயிலில் பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்குது, வடகுளம்னு பேர். அந்த குளத்தில் போய் மூழ்கி எழுந்திரி உனக்கு தோல் நோய் சரியாக போடுனாரு. அப்புறம் தோல் நோய் சரியாகிட்டாருக்கு. அப்போ பாடின பதிகம் மின்னுமா மேகங்கள். மின்னும் மாமேகங்கள். மின்னுமா மேகங்கள் பதிகமானோடனே தோல் நோய் சரியாக போயிடுச்சு. அங்கேருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு போகிறார். திருவாரூருக்கு போய் அங்கே சிவருமானை பார்த்து மீளா அடிமைன்னு பதிகம் பாடுறார். மீளா அடிமை. அந்த பதிகம் பாடினோடனே அவருக்கு வலது கண்ணும் தெரிய ஆரம்பிச்சு. மீளா அடிமை. மீளா அடிமை அப்படின்னு பாடுறார். ரெண்டு கண்ணு தெரிஞ்சு வந்துச்சா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ எங்கே போனோம்? கோயிலுக்கு போயிட்டவரு என் திருவள்ளூர் தான் போகணுமா? அவருக்கு அங்கே வீடு இல்லையா? ஒரு முக்கியமான வீடு இருக்கே அவருக்கு. திருவாரூரில் தானே ஒரு வீடு இருக்கு அவருக்கு. யார்? ஒரு அம்மா இருக்காங்களே அங்கே, மனைவி பறவை நாச்சியார். இப்போ அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் பண்ணிட்டு வராரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு. இப்போ இந்த அம்மா உடனே ஓகே வாங்க வாங்கப்பாங்களா? திருவொற்றி ஒரு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா பேர் சங்கிலி நாச்சியார், இவங்க பேர் பறவை நாச்சியார். திருவொற்றியோட அம்மா பேர் சங்கிலி நாச்சியார். சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இங்கே ஒரு சார்பு இல்லை அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. நம்மளுக்கு இங்கே வரக்கூடாது அவருட்டாங்க. உடனே வாசலில் உட்காந்துருக்கார், கோயில் வாசல்லே அழுகுறார். நிறைய எனக்கு இப்படி பண்ணிவிட்டியே, நீ தானே என்னை வந்து நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஆள், என்னை வந்து கல்யாணத்தை தடுத்துக்காட்டு கொண்டு அழைச்சிட்டு வந்து இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியாமல் அவன் வீட்டுக்கு போக முடியாமல் ஆக்கி வச்சிருக்கேன்ட்டு அழுதுட்டு இருந்தார் இல்லையா? அப்போ சிவபெருமான் வந்து இவனுக்கு என்ன வேணும் சொல்லுனார். எனக்கு பறவையோடு சமாதானப்படுத்தி வை அப்படின்னார். நான் என்ன பண்ணணும்னா போய் தூது போ, அவள்கிட்ட போய் தூது பண்ணி சமாதானம் எடுத்து வைனார். ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையா, தோழமை. 2 நாள் அந்த வேலை தானே பார்க்கணும் முதல்ல. அதனால அவர் போனார். ஃபஸ்ட்டு போகும்போது என்ன பண்ணார், அந்த கோயில் திருவாரூர் கோயிலுடைய அர்ச்சகர் போல தன்னை வடிவம் எடுத்துக்கொண்டு சிவபெருமான் போய் பறவை வீட்டில் போய் நின்னார். 3 மணிக்கு வந்திருக்கீங்களே அர்த்தராத்திரியில், சாமி உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த அம்மா. சுந்தரன் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு. ஏயா நீ கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்க, நீ இந்த வேலைக்கு வரலாமா? இப்படி ஒரு வேலைக்கு வந்திருக்கிறிய, முதல்ல உங்க மேலே ரொம்ப மரியாதை தெரியும், போங்கயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. உடனே வரும்போது சுந்தரத்தை வந்து சிவபெருமானாவே மாறி வந்து நான் போனேன், ஆனால் உன் மனைவி ஒத்துக்கலன்ட்டார். சிவபெருமானாகி நீங்கள் போயே ஒத்துக்கலையா? அப்போ நீ ஏதோ பொறுதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி சாமி. என்ன பண்ணோம், திரும்ப போனார். திரும்ப போகும்போது சிவபெருமானாகவே போனார். அதனால் பறவை மனை மீதிலன்று இரவுதோறும் இரவு முழுக்க தூது சென்றன்னு திருப்புகளே இருக்குது, அதுக்கு பாடியிருக்காங்க அந்த மாதிரி. அப்படி சுந்தரமூர்த்தி சாமியாக போய் சிவபெருமான் உடனே சிவபெருமானே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உடனே சுந்தர அழுதுக்கிட்டாங்க. அப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம், நம்ம இங்கே வைத்தீஸ்வரம் கோயில் இருக்கு இல்லையா, வைத்தீஸ்வரம் கோயிலேருந்து மேற்கு மணல்மேடு ரோட்டில் போனீங்கன்னா திருப்புங்கூர்னு ஒரு ஊர் இருக்கும். திருப்புங்கூர் அதுக்கு வடக்க திருப்பெருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒருத்தர் வாழ்ந்தார், பெருமங்கலம்னு ஒரு ஊரில். ஏயர்கோன் கலிக்காமர்னு பேர். அவர் ரொம்ப சிவபக்தர்.
அவருக்கு சுந்தரரை பார்த்தாலே கட்டுப்பாக இருக்கு, நினைச்சாலே கட்டுப்பாக இருக்கு. ஏன்னா நான் கும்பிடுற சிவபெருமான தன் ஒய்ஃபுக்கு தூதா அனுப்பிவிட்டானே இவன், அவன் எப்பேற்பட்ட ஆளாக அவனை பார்த்தா சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவங்க மேலே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணார் சிவபெருமான்றது இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். போயிட்டு வாங்க. அந்த சரித்திரம் முடிஞ்சோடனே அதுக்கு பிறகு சுந்தரர் முடிஞ்சோடனே இன்னைக்கு பார்க்க வேண்டிய இந்த கேதாரம் பாடம், அவரை மேற்கொண்ட மற்ற பாடங்கள்லாம் பார்ப்போம். இந்த வாரத்திலே வகுப்பு இருக்கேன், புதன் வியாழனில் வருவேன். போயிட்டு வாங்க.